திருவம்பாவை மாணிக்கவாச சுவாமிகள் அருளியது 7வது பாடல். 7வது பாடலுக்கு உண்டான அற்புதமான தலைப்பு மெழுகாய் உருகும் பக்தி. அன்னே இவையும் சிலவோ, அன்னே இவையும் சிலவோ, பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீராகான், சின்னங்கள் கேட்பச் சிவனென்றே வாய் திறப்பாகாய், தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய், என்னானை எல் நரையன் இன்னமுது என்று எல்லோரும் சொன்னோங்கள் வெவ்வேறாய், இன்னும் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாழாகிடத்தியாள், என்னே துயிலில் பரிசேலோ எம்பாவாய். பக்தி எப்படி இருக்க வேண்டும்? புறத்தில் செய்கின்ற பக்தி விட அகத்தில் செய்கின்ற பக்தி உயர்ந்தது என்பதை காண்பிக்கிறார். அதனால்தான் பூசலார் நாயனாருக்கு கையில் காசு இல்லை, தன்னுடைய உள்ளத்திலேயே சிவபெருமானுக்கு ஆலயம் கட்டினார். அது திருநின்ற ஒரு அற்புதமான சிவஸ்தலம், இன்னும் சாட்சியாக இருக்கிறது. ஆக அந்த உள்ளே செய்யும் பக்தி இறைவனுக்கு, அகத்திலே செய்கின்ற பக்தி மிகச் சிறந்தது. அதற்கு உருவான பாட்டு தான் இந்த 7வது பாடல், உருகும் பக்தி. அதனால்தான் திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகாதார். நம்ம எவ்வளவு உருகும் செயல் தந்து என்று கந்தர் அனுபூதியிலே பேசுவார். அதனால்தான் பாடலே கூட உள்ளம் உருகுதையான்னு டேமஸ் அழகா பாடுறார். ஆக அந்த அகங்குழைந்து உள்ளம் உருகும் பக்தி இந்த பாட்டு மிக அற்புதமாக சொல்லுகின்றது. ஆக இறைவனை எப்படி பெறலாம்? அழுதால் பெறலாம். ஞானசம்பந்தர் 3 வயதிலே அழுதார். அம்மையப்பா 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 என்று சீர்காழி குளக்கரையிலே. சுவாமி அங்கேருந்து வந்தார் ரிஷபரூபத்திலே. பார்வதி, இந்த குழந்தை அழுது பாலை பீச்சு கொடு அப்படின்னார். அம்பாள் தங்க கண்ணத்திலே அந்த பாலை பீச்சு குழைத்து கொடுத்தால் அவர் திருஞான சம்பந்தரானார். நமக்கு 1, 2, 3 திருமுறைகள் கிடைத்தது. அப்படி மாதிரி அழுதால்தான் இறைவனை அடைய முடியும். அப்படி ஞான சம்பந்தர் பாலுக்காக அழுத்தால், அம்பாள் பாலை கொடுத்தால் அவர் ஞான சம்பந்தமாக ஆனார். ஞானத்தோடு சம்பந்தம். இன்னைக்கு அவருடைய பாடலை நாம் படிக்கிறோம், அந்த பாட்டில் பூரா ஞானம் சம்பந்தமாக இருக்கிறது. அதனால அழுதால் நாம் அவனை பெறலாமே. இதே மணிவாசகர் சொல்றார், யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானேயே. அது மாதிரி ராமகிருஷ்ணபரமஹம்சர் காளியிடத்தில் அழுதார், அருள் பெற்றார். நல்ல மகான்களுடைய வாக்கு. உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் என்று சொல்வார் அருணகிரி பெருமான். அப்ப பக்தி எப்படி படாடோகமா இருக்கக்கூடாது, அகத்திலே அகம் குழைத்து. அதனால்தான் திருவாசகத்தில் குழைத்த 10 பாட்டு, அற்புதமான பாடல்கள். ஒரு சமயம் இந்திரன் என்ன பண்ணா, அம்பாளுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா பூஜை பண்ணான். இப்போ நம்ம ஆடி மாதம் சென்னையில் பண்ணுறாங்க பாருங்க, அது மாதிரி பிரம்மாண்டம். அம்பாளை வர வச்சு அது பண்ணி லைட்லாம் போட்டு, அகத்தில் பக்தி இருக்குதா என்னன்னு தெரியாது, அப்படி புறத்தில் அப்படி காமிக்கிறாங்க. அப்போ அம்பாளை அந்த படிமத்தெல்லாம் வச்சு அம்பாளுக்கு பல உபதாரங்கள்லாம் செய்து, அந்த தேவர்கள்லாம் அப்படியே இவன் தான் அழகாக பக்தி பண்ணியிருக்கான் அப்படின்னு தேவர்கள்லாம் மகிழ்ந்தார்களாம். இது மாதிரி எவருமே பக்தி உலகத்தில் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் அப்படியே தேவேந்திரனை பாராட்டி சென்றார்களாம். அதனால தேவேந்திரனுக்கு ரொம்ப அந்த புகழ்ச்சியால் ஆணவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ அமராவதியில் தான் கண்ட தேவி பூஜனை பற்றி
இப்படி அம்பிகையிடம் எடுத்து கூற விரும்பினார் துர்வாச முனிவர். அம்பாள் எங்கே இருக்காலும் தேவியின் உலகத்தில் சிந்தாமணி என்ற கிரகம் அம்பாளுக்கு உரியது. அந்த சிந்தாமணி வீட்டில் போய் துர்வாசர் நுழையிறார். இந்த தேவதைகள் பரிவார தேவரெல்லாம் துர்வாசரை தடுத்து நிறுத்தினார்கள். அப்போ சொல்கிறா அந்த தேவதைகளுடைய அந்த பரிவார தேவதைகள் சொல்லுகின்ற துர்வாசரே, இப்பொழுது நீங்கள் அம்பாளை பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டார் துர்வாசர். அம்பாள் நோய்வாய்ப்பட்டிருக்காள். துர்வாசருக்கு தூக்கி வாரி போட்டது. அவளே தையல்னு ஆகி இருக்கிறாள். அவளுக்கு அப்படி நோய் வரும். அம்பிகைக்கு நோயா, என்ன உளறீங்க அப்படின்னு உள்ளே நுழைஞ்சிட்டார் மீறி. அப்போ அம்பாளை பார்க்குறேன். அம்பாளை கண்ட காட்சி துர்வாசரை திடுக்கிட வைத்தது. என்ன அப்படின்னா, அம்பாளுக்கு அப்படியே உடம்பு முழுக்க சிரசு முதல் பாதம் வரை எங்கே பார்த்தாலும் வெம்மை கொப்பளங்கள். நம்ம அம்மைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, வெம்மை கொப்பளங்கள் உண்டுது. இப்போ துர்வாசர் பதறி போய், அம்மா உனக்கே இந்த கதியா, என்ன இப்படி அப்படின்னு தன்னுடைய உடல்லாம் நடுங்கி கேட்குறாரா துர்வாசர். அப்போ சொல்கிறார், துர்வாசா பதறாதே, அமராவதியில் தேவேந்திரன் படாடோபம் ஒரு பூஜை பண்ணா, அந்த பூஜையினுடைய விளைவு தான் எனக்கு. அவன் என்ன பண்ணா, அந்த ஆடம்பர பூஜையிலே அவன் எனக்கு போட்ட பூ எல்லாம் மலர்கள் எல்லாம் அர்ச்சித்த மலர்கள் எல்லாம் ஒன்று ஒன்று ஆணவத்தோட என் மேலே விழுந்தது. அதெல்லாம் எனக்கு கொப்பளமாக மாறிடுது. இதுக்கு என்ன மருந்து நான் நொடியில் கொண்டு வரேன் அப்படின்னா துர்வாசர். உடனே அப்போ துர்வாசருக்கு அம்பாள் மேலே எவ்வளோ ஒரு பக்தி இருக்கும், ஒரு அந்த உருகு பக்தி இருக்கும். அப்போ துர்வாசர் அன்புள்ளது கண்ட அம்பாள் என்ன பண்ணாலும் ஒரு அட்ரஸை கொடுத்து, இங்கே மருந்து கிடைக்கும் அப்படின்னா துர்வாசர் அங்கே போய் அந்த முகவரியை தேடுறார். அது எப்படின்னா, ஒரு ஓட்டை குடிசை. அங்கே ஒரு ஏழை விவசாயி தள்ளாத வயதிலும் உழைத்து உண்ணுகிறான். அவன் என்ன பண்ணியிருக்கான், அம்பாளுடைய படத்து முன்னெலாம் உட்காந்துருக்கான். அப்போ சொல்கிறான் அவன், தாயே மகமாயி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, உனக்கு கற்பூரம் வாங்கக்கூடிய சூழ என்கிட்ட காசு இல்லை, நல்ல மழையை கொடுத்து மக்களையெல்லாம் நீ காப்பாற்று தாயி. அப்படி கசிந்துருகி தாரதாரியாக கண்ணீர் கொண்டிருந்தான். அப்போ அந்த இடத்துல அம்பாள் உடனே பிரத்யட்சமாக தோன்றினால் அவள் திருமணியுள்ள கொப்பளங்கள் எல்லாம் மறைந்தன. ஆக ஏழை பக்தன் கசிந்து மல்கிய கண்ணீரே அம்பாளுக்கு உரிய உயர்மருந்து என்பதை துர்வாசர் அப்போதே பண்ணினார். அது மாதிரி அத்தவுடைய உருக்கத்தின் சிறப்பு தான் இந்த திரும்பாய் இந்த பாடல் உரைக்கிறது. அன்னே இவையும் சிலவும், அம்மா தோழியாக மட்டும் பழகாமல் செவ்வழிபாட்டில் தாயை போல் இருந்தும் அரவணைத்து வழிகாட்டும் பெண்ணை அன்னே என்று உயர்வாக அழைத்தாள். அம்மா, நீ உறங்குவதும் உறங்கும் உன்னை எழுப்புவதுமாக சில கடமைகளும் ஏற்பட்டு விட்டனவே என்பது ஒரு பொருள். சில சமயம் உருகுகிறாய், சில சமயம் வாளா உறங்குகிறாய் என்று உனது இயல்புகளா என்று மற்றொரு பெண்ணை கேட்கிறாள். அப்ப பல அமரர்களாலும் உண்ணுதற்கு நினைத்து சிந்தற்கு அறிவுரையன் சிவபெருமான் இருஞ்சீரான் என்று சொல்கிறார். அதாவது பெரும் சிறப்புடையவன். அவனுடைய திருக்கோயில் சின்னங்களான ஊதுகொம்பு முதலான ஒழித்தவுடன் சிவநாமத்தை கூறி வாயை திறப்பவள். அது மட்டுமா, தென்னன் என்று சொன்னால் தீயைச் சேர்ந்த மெழுகை போல அவள் உள்ளம் உருகுமாம். பொதுவாக தென்னன் என்ற சொல் பாண்டியர்களே குறிக்கும். சிவபெருமானுக்கு தென்னன் பெருமான் மதுரை ஆண்டவன், அதனாலே அவனை தென்னன் என்று இங்கு குறிப்பிடுகிறார். அப்போ என்னானை என்னறையன் இன்னமுதென்று எல்லோரும் சொன்னோம் கோயில் வெவ்வேறாய். என்னானை என்று சொன்னால் என்னுடைய ஆணை, என் அறையன் என்றால் எனது அரசன். இறைவனை நாங்கள் என்னுடைய யானை என்றும் என்னுடைய அரசன் என்றும் இனிய அமுது என்றும் வெவ்வேறு விதமாய் போற்றி போகிறோம். ஏ பெண்ணே, நீ இன்னும் உறங்குகிறாயே. தன்னை கட்டும் சங்கிலியை எப்படி தானே யானை பாகனுக்கு எடுத்து கொடுக்குமோ, அதுபோல இறைவன் தன்னை கட்டவல்ல பக்தி என்ற சங்கிலியை எடுத்து கொடுக்கிறான். தான் குனிந்து தனது காலின் வழியே தன் மீது ஏறிக்கொள்ள யானை உதவும். அதுபோல இறைவனும் தனது திருவடியை பற்றி மக்கள் உயர தான் இறங்கி வருகிறான். இதை போன்ற இந்த சிறப்புகள் கருதி இறைவனை யானை என்ற அடைமொழியிலே சொன்னார் மணிவாசக பெருமான். அன்புக்குரியவரை என்ன சொல்லுவான், ஏ ராஜா, ஏ மகாராஜா என்று சாதாரணமாக சொல்லுவான். நீ நல்ல குழந்தைல ராஜா அப்படின்னு அம்மா சொல்லுவான். அது மாதிரி நம்ம நாட்டில் இப்போ முடியாட்சி இல்லை, அரசர்களும் இல்லை.
எனினும் நம்ம நாட்டில் இருக்கார்கள், நடராஜா இருக்கா, தியாகராஜா இருக்கா, அரங்கராஜா இருக்கா என்று இந்த 3 ராஜாக்களும் பாரத தேசத்தை ஆள்கின்றார்கள். அது சொல்லிவிட்டு ஈசனை இன்னமுது என்று சொல்கிறார். ஆக அமுதாக இருக்கக்கூடியான் சிவபெருமான். அப்பேற்பட்டவன் பெருமையெல்லாம் சொல்லி வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசி அப்படின்னு இந்த பாடல் நிறைவுறுது. ஆக கல் நெஞ்சம் படைத்த அறிவைகளைப் போல வாழா இருக்கலாமா? ஏ பெண்ணே, படுக்கையில் அசைவற்று கிடக்கலாமா? உறக்கத்தின் தன்மைதான் என்னை என்று சொல்கிறார். இதில் அழகான ஒரு விஷயத்தை சொல்றார். ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம் என்று 3 குணங்கள் மனிதர்களுக்கு உண்டு. ஆக சத்வகுணம் படைத்தவர்கள் நல்ல இயல்பை படைத்தவர்களாக ஆகிறார்கள். அவர்கள் அதிகாலையிலே விழித்திருந்து தங்களுடைய பணிகளை இறைநாமத்தோடு தொடங்குவார்கள். ரஜோதமோ குணங்களை பெற்றவர்கள் வாழா கிடப்பர். அந்த வேலை தவிர்க்க அறிவுறுத்துகிறது இப்பாடல் என்று சொல்லி இந்த 7வது பாடல் நிறைவு பெறுகிறது.